எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு போட்டுக்கிறோம். போதும் கடுகு. சில டைம்ல நம்ம இதை வந்து அரைச்சு வச்சுக்கிறோம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கணும் சொல்லி போட்டுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறையவே ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொலஸ்ட்ரால் வந்து செத்தாலும் பரவாயில்ல, ஒரு டைம் தானே. ஆனால் டேஸ்ட்டாக சாப்பிட்டு சாப்பிடலாம். ஓகேவா? நறுக்கி வச்ச கூட்டு காய்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கூட்டு காய்கள் என்னென்னா உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பட்டாணி, கேரட். உங்களுக்கே தெரியும், கண்ணு இருக்குல்ல, பார்த்துக்கோங்க. இதில் ஒன்றே ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய். ஏன்னா நைட்டு நேரம் முருங்கைக்காய் வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டோம். அந்த சக்கை போய் தொண்டையில் சிக்கிடுச்சுன்னா செத்துருவோம், அதனால் அவாய்ட் பண்ணிட்டோம். மற்றபடி இந்த காய்கள் எல்லாமே நீங்கள் மஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹைஜீன், நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் வெஜ்ஜீஸ் நிறைய எடுத்துக்கிட்டோம்னா ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணமே இந்த காய்கறிகள் தான். பார்த்தீங்கன்னா இதே அளவுக்கு எருமை சைஸ்க்கே கட் பண்ணுங்க, அப்போதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு காய் போட்டாங்க, காயை காணும் அப்படின்னு தேடுற அளவுக்கு ஆயிடும். கொஞ்சம் பெருசாலே கட் பண்ணிக்கோங்க. போதும் கிண்டுனதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நாங்கள் ஸ்பைசிஸ் ஆட் பண்ண போகிறோம். அதெல்லாம் கொஞ்சம் பர்சனல், நான் சொல்ல மாட்டேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமேட்டு வரேன். தீந்துருச்சு. இப்போ நாங்கள் அந்த அரைச்சோட ஊற்றிட்டோம். இது கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றணும். அது வந்து ஐயோ, அதை நான் சொல்லக்கூடாதுன்றதே சொல்லிட்டேனே. சரி, ஓகே. எல்லாம் போட்டு எல்லாம் அரைச்சி எல்லாம் ஊற்றியாச்சு. எப்படியும் வெந்தால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெந்ததுக்கப்புறம் எனக்கு வீடியோ எடுக்க டைம் இருக்காது, பிகாஸ் சாப்பிட போயிடுவேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைபும் பண்ண வேணாம், ஏன்னா ஒரு யூடியூப் சேனல் நான் அனுப்ப போகிறது கிடையாது. மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.